Hey guys, welcome back. In நம்ம வீடியோவில் Samsung Galaxy F23 ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான ஒரு குட்டி ப்ரொமோஷன். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து Samsung Galaxy F23 ஸ்மார்ட்ஃபோன் இருக்குது. சைடில் வந்து F23ன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஃபோனோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் மேலே இருக்க நேம் எல்லாமே வந்து இந்த சீல் வந்து கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிட்டுருச்சு. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா Snapdragon 7 சீரிஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஃபுல் HD டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் இருக்கதா சொல்கிறாங்க. மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வாட்டி வாங்கினது வந்து Aqua Blue 6GB + 128GB மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யூசேஜ் வித் இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு போட்டிருக்காங்க. சைடில் நீங்கள் பார்த்தீங்கனால வந்து அந்த சிம் கார்டு சீல் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் சிம் கார்டு போட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணும்போது வந்து கரியரை வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாரின் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து ஃபாரின் சிம் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு கால் மட்டும் நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு கால் பண்ணுங்கள். எம்ஆர்பி வந்து 23,999 போட்டிருக்காங்க. பட் இப்போது இந்த சேலில் வந்து 13,000 வந்து கம்மியாக கிடைக்கிது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஏன்னா பாக்ஸில் வந்து சார்ஜர் இல்லை. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு குட்டி பொட்டி எழுச்சி வச்சுருக்காங்க. இந்த பொட்டிக்குள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C. பட் கேபிளோட லென்த் வந்து நல்லா அடிக்குவேட்டாக இருக்கும். நமக்கு ரீஜனல் லாக் கைடு இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கைட்லேயே வந்து SAR வேல்யூ வந்து செக் பண்ணிடலாம். ஹெட் வந்து 1.240 Watt/kg இருக்குது. ஸோ பாடி SAR வேல்யூ ஏன் மென்ஷன் பண்ணலன்னா எந்த SAR வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து சாம்சங்கில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பாடி SAR வேல்யூ இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அந்த டப்பா மேலேயே. ஃபைனலாக வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். நம்ம A73 பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மின்ட் கலரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து மேலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கவர் ரிமூவ் பண்ணும்போது அந்த சத்தமே செம்மையாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த IMI ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் டபாலியை ஒட்டி வச்சுருங்க. ஸோ மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. M33 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் தான். பட் ரொம்ப வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இத்தனை நாள் வந்து M33 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து இதுக்கு வரும்போது ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பேக் தான் இது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். வெயிட் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அப் அண்ட் டவுன் பட்டன்னால ஒரு டாக்டைல் ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொசிஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் இருக்குது. LCD டிஸ்பிளேன்றதுனால வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அப்படியே வந்து நம்ம பாட்டமுக்கு வந்து ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதுக்கு பதில் வந்து Type-C சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிம் ட்ரே ஓப்பன் பண்ண ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து 2 4G சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஊரில் 5G வந்ததுன்னா 5G சிம் கார்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட் இந்த டாப்பில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் கார்டு வந்து எதுவுமே போட்டு கொடுக்கல. ஸோ ஃபோன் புக் பண்ணும்போது கையோட வந்து பேக் கேஸு ஸ்க்ரீன் கார்டு வந்து சேர்த்து புக் பண்ணுறேங்க. ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து Gorilla Glass 5 யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகும் Gorilla Glass 5 இருக்கிறதுனால. பட் ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளேலாம் கிடையாது. ஸோ பத்திரமா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பூட் அப் பண்ணதுக்கப்புறமா வந்து Samsung Galaxyன்னு வந்திருக்கு. வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஃபோனை வந்து நான் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோனை எப்படி செட்டப் பண்ணுறதுன்ற பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். One UI மட்டும் இல்லை, மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்கின்ஸ்க்கும் வந்து நம்ம அந்த பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபோனோட வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 199 grams வெயிட் இருக்குது. 8.4 mm திக்னஸ் இருக்குது. ரொம்ப ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸ்டோரேஜ் ஃபோனை வந்து அரௌண்டு ஒரு 24 GB வந்து ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு 104 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இங்கே மெமரிக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. சாம்சங் ரீசெண்டாக வந்து அந்த விர்ச்சுவல் ரேம் அப்படின்றது வந்து எனபிள் பண்ணி தராங்க. அது வந்து சாம்சங் ஃபோன்ஸில் RAM ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இது வந்து மேக்ஸிமம் 6 GB வரைக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கும். பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வரலாம். பேட்டரியில் மோர் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. சாம்சங்கில் ஒரு சூப்பரான ஃபீச்சர்னா ப்ரொடக்ட் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனபிள் பண்ணுறதுனால 85%க்கு மேலே வந்து சார்ஜ் ஆகாது. 85% வந்து லிமிட் பண்ணி விட்டுரும். ஸோ இது எதுக்காக யூஸ் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு ஃபோன் யூஸ் பண்ணோன்னு நினைக்கும் போது பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கம்மி பண்ணாமல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க அப்படின்றப்போ வந்து இதை டிசேபிள் பண்ணி 100% வேணால் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஹெவியான யூசேஜ் இல்லைன்றப்போ வந்து நீங்கள் 85%லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள்.
திருப்பி எப்போ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 25 to 85% இந்த சார்ஜிங் சைக்கிள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 25 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டிசேபிள் பண்ணிட்டா 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே வந்து 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஷோ பேட்டரி பர்சன்டேஜ், அடாப்டிவ் பேட்டரி எனபிள் பண்ணுறதுனால உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோனோட பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னா ஃபோன் வாங்கின புதுசில் வந்து நம்ம யூசேஜ் பேட்டர்னை வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு வந்து நம்ம யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோனோட பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே டிஸ்பிளேக்குள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்க, அடாப்டிவ் மோஷன் ஸ்மூத்னஸ் வந்து அடாப்டிவில் இருக்குது. யூஸ்வலாக வந்து சாம்சங் ஃபோன்ஸில் ஹையில் இருக்கும், பட் இந்த ஃபோனில் வந்து அடாப்டிவில் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் அப்படின்றப்போ வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். பட் மேக்ஸிமமாக வந்து 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 60 Hzல ஒர்க் ஆகும். டிஸ்பிளே குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. TFT டிஸ்பிளே தான், ஒரு 6.6 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே. Full HD ரெசல்யூஷன் இருக்குது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் சரி, வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான பேனலில் F42 நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். F42 கம்பேர் பண்ணும்போது பெட்டரான டிஸ்பிளே தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. F42ஓட சிமிலர் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் M33ல் பார்த்த சிமிலர் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து லைட் மோட், டார்க் மோட்லாம் இருக்குது. டார்க் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் ப்ளோடர்னு பார்த்தோன்னா ஒரு 5-6 ஆப் இருக்கும். பைஜூஸ், டெய்லி ஹண்ட், ஜோஷ், ஃபோன்பே, ஸ்னாப்சாட்லாம், ட்ரூ காலர் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து இந்த டிஸ்கவர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கவர் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப் ட்ராயரில் வந்து டிஸ்கவர் ஆப்ஷனே வந்து நம்மளுக்கு காட்டாது. அதுக்கப்புறமா வந்து ஃபோன் நம்ம ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணலாம். டயலர் நம்ம பார்த்தா வந்து சாம்சங்கோட டயலர் தான் கொடுத்துருக்காங்க. கூகுள் SMS ஆப் இருக்குது, பட் அடிஷ்னலாக வந்து நமக்கு சாம்சங்கோட SMS ஆப்பும் இருக்குது. நீங்கள் தேவைப்படுதுன்னா வந்து சாம்சங்கோட SMS ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ரெகுலராக வந்து சாம்சங் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பழைய சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய ஃபோனில் வந்து புது ஃபோனுக்கு டேட்டா எப்படி காப்பி பண்ணுறோன்றதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். சாம்சங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் அண்ட் பேக்கப்புக்குள்ளே போய்ட்டு சாம்சங் க்ளவுடில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டு இதில் வந்து ரீஸ்டோர் கொடுத்து ரீஸ்டோர் பண்ணுறேங்க. ஸோ ஈஸியாக வந்து டேட்டா பேக்கப் ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஷார்ட் வீடியோ தான், அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கேமரா செட்டப் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரியர் நம்ம வந்துன்னா ஒரு இந்த வாட்டி வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 2 MP டெப்த்தோ இல்லை மேக்ரோக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4128 வந்து 13,000 இந்த கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண கிடைக்கும். அதே நான் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6128 வந்து நமக்கு 14,000 கிடைக்குது. செம்ம ஒர்த்து என்ன கேட்டால். இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் சாம்சங்கில் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இதை விட ஒர்த்தான ஃபோன் வேறு எதுவும் கிடைக்காது. பட் என்னென்னா நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். சரி, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃபோன் இதை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே இருக்காது. பட் சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். M33யோட நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து சிமிலர் டிஸ்பிளே குவாலிட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதை விட ஒரு கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும் போது நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட வேர்டிக்ட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 4G+ சப்போர்ட் இருக்குது. இயர்பீஸோட கால் குவாலிட்டியுமே வந்து நமக்கு லவுட் அண்ட் கிளியராகவும் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. வைஃபைலேயே வந்து எனக்கு மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. சிக்னல் எல்லாமே வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து 13,000 to 15,000 ரூபி ப்ரைஸ்க்கு கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து சாம்சங்கில் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து F23 ட்ரை பண்ணலாம். M33 விட F23 வந்து நார்மல் யூசேஜ் கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணுது. F23 கன்சிடர் பண்ணுறதுக்கான சில யூனிக்கான விஷயமும் இருக்குது. சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல கேமராஸும் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரீசெண்டாக வந்து Android 13 பேஸ் பண்ண One UI 5 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இனிஷியலாக லான்ச் பண்ண ப்ரைஸை விட இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. F23 வந்து உங்களுக்கு 15,000 ஆறு பிலோ கிடைக்குது அப்படின்னா இப்போ 2023லையுமே வந்து நம்ம F23 தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கூடி சீக்கிரமாகவே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து ஆல்ரெடி F23 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.